ஹை ஹலோ கைஸ், நம்ம ஐயனார் துணை சீரியலில் என்னென்ன சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறோங்க. என்னென்ன சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, நம்ம சேரனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு நினச்சவங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சமயத்தில் நம்ம சேரன் பார்த்தோன்னாக்கா ரொம்பவுமே மனசொடைஞ்சு போயிட்டு பார்த்தோன்னாக்கா இருக்கார். ஏன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ நம்ம சேரன் பார்த்தோன்னாக்கா தாலி கட்டக்கூடிய அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல அந்த இந்திக்கார பையா என்ன பண்ணிட்டாருனாக்கா கல்யாணத்தை மொத்தமாக நிறுத்தி அந்த இடத்துல துப்பாக்கியை காட்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல மிரட்டி இப்போ சந்தாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் இப்போ சந்தாவும் அந்த அனீஸும் ரெண்டு பேருமே இப்போ அந்த காரில் உக்காந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் காப்பாற்றவும் முடியாமல் தடுக்கவும் முடியாமல் நம்ம சோழன் சேரன் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா தவிச்சிட்ருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி ஒரு நிலமை அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ நம்ம சோழனுக்கு பார்த்தோன்னாக்கா கல்யாணம் ஆகிடுச்சு. எப்படியும் பார்த்தோன்னா இன்னொரு கல்யாணத்தை இந்த வீட்டில் பண்ண போகிறாங்க. எல்லாருமே ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. மேலும் மேலும் பார்த்தோன்னாக்கா நம்ம சோழனும் சரி நம்ம சேரனும் சரி அவங்க ரெண்டு பேரும் இப்போ தான் ஒரு கட்டத்துக்கு பார்த்தோன்னாக்கா நல்ல நிலைமைக்கு வந்துக்கிறாங்க. நம்ம இந்த நிலாவும் பார்த்தோன்னாக்கா நம்ம சோழனை ஏற்றுக்கிற நிலைமை வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னாக்கா நம்ம சேரனுக்கும் பார்த்தோன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அடுத்து நம்ம வானதி பார்த்தோன்னாக்கா கல்யாணம் பண்ணி போகிறாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நாம் நினச்சோம். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னாக்கா இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நடக்கும்போது நம்ம சேரனுக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னாக்கா பல தடங்கல்கள் பார்த்தோன்னாக்கா நடந்திருக்கும். எவ்வளவோ பார்த்தோன்னா பொண்ணு பார்த்ததுனாலே செட் ஆகலாம் பார்த்தோன்னாக்கா போயிருக்கு இல்லையா. இந்த சமயத்தில் இது பார்த்தோன்னாக்கா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இந்திக்கார பொண்ணை பார்த்தோன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க நினச்சாரு. கடைசியில் அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் ஆல்ரெடி அவங்க மாமா இருக்காங்க. அவரை கட்டாயத்தின் பேரில் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணுறதுக்காக நம்ம சந்தாவை அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிறாங்க. இதில் நம்ம சந்தாவுக்கு ஒரு துளி அளவு கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விருப்பமே கிடையாது. இப்போ இந்த சேரன் பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாமல் வெறுங்கையோடு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மேலே நம்மளால் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இதுக்கப்புறம் வாழவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம சேரன் என்ன பண்ணாருனாக்கா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணாருன்னா ஒரு விஷ பாட்டிலை வாங்கி குடித்து நம்ம இறந்து போயிடணும். எதுக்கு நாமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லவ்வரையும் பார்த்தீங்கன்னா சரியாக கல்யாணம் பண்ணிக்க முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்காக எதுவுமே அமையவும் மாட்டேங்குது. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பாரமாக இருக்கோம். இப்போ நம்ம இல்லைனா இந்த இடத்துல நம்ம நிலாவும் சோழன் கூட சேர்ந்து வாழ்வாங்க. நம்ம வானதிக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவை பார்த்திங்கனாக்கா அது ரெடியான முடிவை எடுக்கிறாரு. நம்ம சேரன் இந்த முடிவு எடுக்கிறது சரியா தப்பா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.